பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஏன் லலிதா, கேள்விப்பட்டது உண்மைதானா? என்ன? அமுதா சொன்னால் உனக்கும் கிருஷ்ணனிடத்தில் ரொம்பவும் ஆசை என்று. அதில் என்ன தவறு? ஆசைப்படுவது மனதின் கோளாறு. அப்படியானால் இதென்ன கதை? எது? ஆசையோ உனக்கு, அனுப்புவதோ ராதையை. உனக்குள்ள ஆசையை அவளுக்காக ஏன் விட்டு கொடுக்கிறாய்? அன்பை பற்றி உனக்கு தெரியாது. இந்த அன்பு என்பது மற்றவர் உடமையை விரும்பாது. பிரேமை தேகத்துக்கல்ல, புனிதமான ஆத்மாவுக்காக. உண்மைதான் லலிதா, பாராட்டுக்காக பேசவில்லை. ராதாவை விட நீ உயர்ந்தவள். சி, ராதையை யாருக்குமே புரியவில்லை. கண்ணனின் பார்வையில் ராதை எப்படியோ அப்படித்தான் என் பார்வையில் ராதை. வண்ண கண்ணனை யாருக்கு பிடிக்காது? உண்மையை சொல், உனக்கும் ஆசைதானே? பைத்தியக்காரி, பிரேமை என்பது புனிதமானது, உண்மையானது. அடி லலிதா, விசாகா, இருவரும் இங்க என்ன செய்கிறீர்கள்? ஒருத்திக்காக காத்திருக்கிறோம். அவள் யமுனையில் குளிக்கப் போயிருக்கிறாள். அப்படியா? நான் வழக்கம் போல் நீராடச் சென்றேன். எதற்காக என்னை இங்கே கூப்பிட்டாய்? உன்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை, அதுதான். எப்படி சொல்வது? ஹோலியின் போது குறும்புகள் செய்தாய். நண்பரின் கண்கள் பார்த்து சிரித்தன. உனக்கு தெரியாதா? சொல்லேன். சொல்ல என்ன இருக்கிறது? குறும்பு செய்தேன் என்று குறிப்பிட்டாயே, குறும்பு செய்யக்கூடாதோ? கூடாது. ராதா, இதற்கு பதில் சொல். கேள். நான் குறும்பு செய்வதை நீ ரசிக்கிறாயா? நான் ரசித்துக் கொள்கிறேன், மனதிற்குள். ரசித்துக் கொண்டால் வெளிப்படையாக பாராட்டக்கூடாது? மெல்ல மெல்ல என் மனது காதில் பேசியது. கிருஷ்ணா, உன் விளையாட்டில் ராதாவுக்கு பிடித்தமானதை விளையாடு என்று. மறுப்பேனா? நானும் சம்மதித்தேன். இது உனக்கும் சம்மதம்தானா? சம்மதம்தான் எனக்கு. மற்றவருக்கு கேலியாக இருக்காதா? எனக்கு மற்றவரை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பிடித்தவள் எனக்கு ராதை ஒருத்திதான். உன் கிருஷ்ணன் இதை இந்த பேச்சை இத்தனை இயல்பாக உன்னிடத்தில் தான் கேட்கிறேன். நீயோ ஒரு ஆண் பிள்ளை, நான் இல்லையே. ஏன் இப்படி சொல்கிறாய்? பேதங்கள் நமக்கேது? நீ என்று நான் என்று பிரித்து நினைத்ததே இல்லை. வித்தியாசங்கள் எப்படி வந்தது ராதா? பொய்தானே? ஏன் மறைக்கிறாய்? உணர்வுகள் ராதையானால் உன் கேள்விக்கு விடை உனக்கே தெரியாதா? என் மனம் நினைத்து பார்க்கும். இந்த பேதையை கிருஷ்ணனாக, உன்னை ராதையாக. அது நடக்காத கனவு. அது நடந்து விட்டால்? விட்டால் இவள் உன்னை போல சிரிப்பாள், நீ என்னை போல துடிப்பாய். துடிப்பதை ரசிக்கிறாயா? மெய் மறந்து. நிஜமாகவா? உன்னை போல் மாறுகிறேன் நானும், என்னை போல் மாறிவிடு நீயும். உனக்கும் இஷ்டம்தானா? சந்தேகமா? கிருஷ்ணா, கேள்விக்கு பதில் இதுதானா? நான் உடை மாற்றிக்கொண்டால் போதாதா? உருவமே மாறிவிடாதா? போட்டால் பொருத்தமான வேஷம் எனக்கு, உனக்கும் பொருத்தமான வேஷம் கிருஷ்ணன். நீ நானாக மாறிவிடு. கிருஷ்ணனாக மாறிவிடுவா? கூடாதா? சரி வா, நான் முதலில் உன்னை ராதாவாக மாற்றுகிறேன். இதோ இதை போட்டுக்கொள். நீயா ராதா? இல்லை இல்லை,
இதை இப்படி போடக்கூடாது. சரி, எப்படித்தான் இதை போடுவது? இரு, போட்டு விடுகிறேன். அட, தலையில் மகுடம் இருந்தால் எப்படி? இதை நீ போட்டுக்கொண்டால் கிருஷ்ணனாக மாறிவிடலாம். போடு. அட, பொருத்தமாக இருக்கிறதே. இருக்கட்டும், நீ ராதாவாகி விடு. ராதையின் கை கண்ணா உன்னை ராதாவாய் மாற்றும். ஓ முரளி மாயா, அன்பர்கள் நேயா, இன்பந்தான் நீயா, இதயமும் நீயா. பார்த்து மயங்கும் பாவையின் விழிகள் உன்னிடத்திலே உயிர் ஒன்றாக சேர போராடும் போராடும். அளவெடுத்து தைத்த மாதிரி இருக்கிறது. இதோ இதையும் போட்டுக்கொள். போடு. ரசிகனே, ராதையின் உடையில் இளமையின் அழகு, உனக்கிந்த பொருத்தம் மிக மிக திருத்தம், பெண்மை செய்த பாக்கியம். ராதையின் கை கண்ணா உன்னை ராதாவாய் மாற்றும். ஆஹா, இது ரொம்ப அழகா இருக்கிறது. அவ்வளவுதானா? உன் ராதையை கண்டால் நீ செய்யும் குறும்புகள் ஊரே சொல்லும். கண்ணா ராதை உன் முன் நின்றால் காதல் கடலில் அலைகள் மோதும். கண்ணன்தான் என் கண்ணாக வேண்டும், மன்னா இது வேண்டும். ராதையின் கை கண்ணா உன்னை ராதாவாய் இதோ மாறிப்போய் விட்டேன் நான் ராதையாக. மாறவில்லை. இது இந்த ராதையை போல் வெறும் வெளித்தோற்றம்தான். உண்மையாக மாறுவதானால் அந்த புன்னகையின் பின்னால் பிரேமையின் வேதனை தந்த கண்ணீர் துளிகள் இல்லையே. இப்போது நீ பார்ப்பதிலே ராதையின் காதல் இல்லையே. இந்த ராதையின் இதயமே கிருஷ்ணனின் பிரேமைக்காக. அதுவும் இல்லை. நீ பிரியும் போது பார்க்க ஆவலாய் இருக்கிறது. உன்னை பார்க்கும்போது என் நினைவுகள், என் எண்ணங்கள் இப்படியே வாழ்வது போதும் என்று பரிவோடு சொல்கிறது. அந்த முத்திரைகள் எங்கே இந்த ராதா முகத்தில்? வேஷங்கள் உண்மையாகுமா? உண்மைக்கு வேஷம் போட தெரியாதே. சமர்ப்பணமாவதுதான் இந்த பிரேமை. இந்த பிரேமைக்கு பேசாமல் இருக்க தெரியாது. மனது கிருஷ்ண பிரேமையின் வலையில் விழுந்து வெளிவர தெரியாமல் தவிக்கிறது. அன்புக்கு ஏங்கும் மனம் இருந்தால் அங்கு ராதா இருப்பாள். என் மனமே சிந்திக்கும். உன் மீது என் அன்பு உண்மையானது. உனக்கும் என் மீது அன்பில்லாமல் இருக்காது. ஆம் ராதே, உண்மையைத்தான் சொல்கிறாய். உன்னை போல் காதலிப்பது நிச்சயமாக கஷ்டம்தான். இல்லை இல்லை, அது முடியாது. நீயும் என்னை நினைத்து ரசித்து எனக்காக வாழு. ராதே, பேசிக்கொண்டே போவதை பார்த்தால் இதற்கு முடிவென்பதே இல்லை. வார்த்தைக்கு முடிவென்பதே கிடையாது. அப்படி பேச வைப்பதே நீங்கள் தானே. இந்த பிரேமைக்கு காரணமே நீங்கள். இதை மறுக்கவே முடியாது. மறுக்க முடியாதா? முடியாதே. ஏன் முடியாதென்று தெரியாதா? தங்களுக்கு அன்பே கிடையாது. அதனால் இந்த வம்பு. இந்த அன்பு என்பது சொல்லால் அளக்க முடியாது.
சொல்லும் போது கூட புரியாது. யாரையாவது விரும்பி இருந்தால் அப்போது தெரியும் தங்களுக்கு. போகட்டும், யாரை நான் விரும்புவது? ஏன், உங்களின் விருப்பத்துக்கு ஒருத்தி கூட இல்லையா? இல்லை. நானும் இல்லையா? சொல்லுங்கள், நானும் இல்லையா? சொல்லவா ராதே? இந்த பிரேமை இன்னொருவரிடத்தில் உண்டாவது. நமக்குள் இன்னொருவர் யார்? நாம் இருவரும் ஒன்றுதானே? ராதாகிருஷ்ணன் பாலும் வெண்மையும் போல, தீயும் சூடும் போல. ராதே, நிலத்தின் வாசனை, ஆற்றிலிருந்து அதன் அலைகள் தனித்திராது. அவ்வாறே நானும் நீயும் ஒன்று இரண்டல்ல. நமக்குள் பேதமே இல்லை. நாம் சர்வசக்தி படைத்த பரமேஸ்வரன். நீயும் என் போல் சர்வசக்தியான சம்பூர்ணம், மூல பிரகிருதியான பரமேஸ்வரி.